வாரிசாக போகிறோம் என்று நம்பி ஒருவர் சொத்தை விற்கலாமா? ஸ்பெஸ் சக்சஷினஸ் அப்படின்னா என்ன? அதாவது இது வாரிசு உரிமைக்கான ஒரு எதிர்பார்ப்பு. இது ஒரு லத்தீன் வார்த்தை. பிற்காலத்துல இந்த சொத்து தனக்கு வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இது. இது வெறும் எதிர்பார்ப்பு மட்டும்தான். அந்த சொத்து வரும், வந்தாலும் வரும், வரலைனாலும் இல்ல. டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டின் கீழே இந்த சொத்தை விற்கவோ அடமானம் வைக்கவோ ஒருத்தரால முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு தாத்தா இருக்காரு. அவருக்கு பையன் பொண்ணு அப்படின்னு யாருமே இல்ல, ஒரே ஒரு பேரன் தான் இருக்காரு. அந்த தாத்தாவுக்கு சொத்து நிறைய இருக்கு. இந்த பேரன் தாத்தாவுக்கு அப்புறம் இந்த சொத்து தனக்கு தான் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு சொத்தை அவர் விற்கிறாரு, இல்ல அடமானம் வைக்கிறாரு. ஆனா இந்த தாத்தா என்ன பண்றாருன்னா, அந்த சொத்து அத்தனையும் ஒரு தர்ம காரியத்துக்கு எழுதி வச்சிடறாரு. அப்போ அந்த பேரனுக்கு இருக்கிறது ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்தது. இந்த தாத்தாவுக்கு நம்ம தான் வாரிசு, இந்த சொத்து நமக்கு தான் வரும்னு ஒரு எதிர்பார்ப்புல அவர் செஞ்சிட்டாரு. சோ அந்த மாதிரி இருக்கிற எதிர்பார்ப்புக்கு தான் இந்த ஸ்பெஸ் சக்சஷனிஸ் அப்படிங்கிறது. இவருக்கு அந்த சொத்து மேல எந்த ஒரு லீகல் ரைட்ஸ் உரிமையும் வராது, ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்கும். டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.